நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக பாண்டவர்களின் புகழ் ஹஸ்தினாபுரத்து மக்கள் மத்தியில் பரவுகிறது. பாண்டுவின் மூத்த மகனான யுதிஷ்டிரன் இயல்பாகவே தனக்கிருந்த ஞானத்தாலும் நற்பண்புகளாலும் அடுத்த மன்னனாக கருதப்படுகிறான். குருடனான திருதராஷ்டிரன் மக்களுக்கு வெறும் ஒரு தற்காலிக ஆட்சியாளனாகவே காட்சியளித்தான். பாண்டவர்களுக்கு மக்கள் மத்தியில் ஏற்பட்டிருந்த இந்த பிரபலம் பொறாமையின் நஞ்சை துரியோதனனுக்குள் ஊற செய்கிறது. 5 பாண்டவர்களையும் அவர்களின் தாயையும் கொலை செய்ய ஒரு பயங்கரமான திட்டத்தை தீட்டுகிறான். பின்னர் சாமர்த்தியமான வார்த்தைகளால் தன் தந்தை திருதராஷ்டிரனை வாரணாவதி நகரில் ஒரு பிரம்மாண்டமான மாளிகை கட்டும்படி சம்மதிக்க வைக்கிறான். அதுவே லாட்சாகிரகம், அதாவது அரக்கு மாளிகை. ஆனால் அதன் ஆடம்பரமான முகப்பில் ஒரு ரகசியம் ஒளிந்திருந்தது. அது முற்றிலும் எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்களான சணல், பிசின், நெய்யில் ஊற வைத்த மூங்கில்கள் ஆகியவற்றால் கட்டப்பட்டது. இந்த மாளிகைக்கு துரியோதனனின் சூழ்ச்சியால் மயங்கிய திருதராஷ்டிரன் பாண்டவர்களையும் அவர்களின் தாயையும் அனுப்புகிறான். ஆனால் விதி வேறு திட்டம் வைத்திருந்தது. பிரதம மந்திரியும் கூர்மையான அறிவும் கொண்ட விதுரன் துரியோதனனின் தீய திட்டத்தை அறிந்து அவன் ரகசியமாக யுதிஷ்டிரனுக்கு வரவிருக்கும் ஆபத்தை குறித்து எச்சரிக்கிறான். யுதிஷ்டிரனும் துரியோதனனின் சூழ்ச்சியை உறுதிப்படுத்திக் கொள்ளவே துரியோதனனின் தீய நோக்கங்கள் குறித்து தன் சகோதரர்களிடம் ரகசியமாக சொல்கிறான். அவர்கள் ஒரு திட்டத்தை வகுக்கின்றனர். அந்த திட்டத்தின்படி சுமார் 1 வருட காலம் அவர்கள் லாட்சாகிரகத்தில் தங்கினர். ஒரு திறமையான சுரங்க தொழிலாளியை நியமித்து மாளிகையின் அடியில் ஒரு ரகசிய சுரங்க பாதையை தோண்ட வைக்கின்றனர். பின்னர் பாண்டவர்கள் ஒரு விருந்திற்கு ஏற்பாடு செய்கின்றனர். அந்த இடத்தை கட்டிய துரியோதனனின் நலம் விரும்பியான புரோசனையும் வரவேற்கின்றனர். அவன் முழுமையாக மது அருந்தி போதையில் அங்கேயே உறங்கி விடுகிறான். தங்கள் எதிரிகளை ஏமாற்ற பாண்டவர்களுக்கு பதிலாக வேறு சிலரின் உடல்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. பீமனுக்கு கிடைத்த உத்தரவுபடி மாளிகையில் தீயை பற்ற வைக்கிறான். உடனே தீப்பிடித்து எரிந்து அனைத்தையும் விழுங்குகிறது. காலையில் கிராம மக்கள் அதிர்ந்து போய் சாம்பலுக்குள் அருகிய சடலங்களை கண்டெடுக்கின்றனர். பாண்டவர்களின் மரண செய்தியை கேட்டு துரியோதனன் வெற்றி களிப்பில் கொண்டாடுகிறான். திருதராஷ்டிரனுக்கு கலவையான உணர்வுகள் இருந்தன. உன்னதமான பீஷ்மரோ ஆறுதலற்றவராக இருந்தார். அவரது இதயம் துக்கத்தால் கனத்தது. இதற்கிடையில் பாண்டவர்களும் அவர்களின் தாயும் தங்கள் தப்பிக்கும் திட்டத்தை மிக நுணுக்கமாக செயல்படுத்தி ரகசிய சுரங்க பாதை வழியாக தப்பி செல்கின்றனர். அவர்கள் எரிந்த அரண்மனையையும் என்றென்றும் மாறிய ஒரு ராஜ்யத்தையும் விட்டு சென்றனர். மகாபாரத தொடரோட அடுத்தடுத்த எபிசோட்ஸை கேட்கணும்னா கதகளிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது கதகளி, உலக கதைகள் ஒரே இடத்தில்.